உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒருத்தர பார்த்து பேசும்போது, உங்க கண்கள் அவங்க மனசுக்குள்ள ஒரு கிளர்ச்சிய ஏற்படுத்த முடியும்னு தெரியுமா? வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல. உங்களுடைய ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆச்சரியமா இருக்கா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எப்படி நம்முடைய கண் பார்வைய பயன்படுத்தி, மத்தவங்க கூட ஒரு ஆழமான உளவியல் ரீதியான தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுன்னு பார்க்க போறோம். இது வெறும் பார்த்து பேசுறது இல்ல. இதுக்கு பின்னாடி ரொம்ப முக்கியமான உளவியல் காரணங்கள் இருக்கு. நம்முடைய உறவுகள்ல, வேலை பார்க்கிற இடத்துல, ஏன் ஒருத்தரை அந்த முதல் தடவையா சந்திக்கும்போது கூட, சரியான கண் தொடர்பு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். வாங்க அந்த ரகசியங்கள ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். நம்பிக்கையையும் நம்பகத்தன்மையையும் உருவாக்குதல். ஒருத்தரோட கண்ணை பார்த்து நீங்க பேசும்போது, அவங்க உங்கள நம்புவாங்க. நீங்க சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு அவங்க உணருவாங்க. இது ஒருத்தர் மேல ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கையோட அடிப்படையான விஷயம். உளவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட மூளை நேரடியான கண் தொடர்பை நேர்மை, உண்மை மற்றும் கவனம் ஆகியவற்றோட தொடர்பு படுத்தி பார்க்கும். யாராவது நம்ம கண்ண பார்க்காம பேசினா, அவங்க ஏதோ மறைக்கிறாங்கன்னோ, இல்லைன்னா அவங்க சொல்றதில்ல, அவங்களுக்கே நம்பிக்கை இல்லையோன்னு நம்மளுக்கு தோணும். அதனால நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்போது, அவங்க கண்ண பார்த்து பேசுறது ஒரு வகையான நம்பிக்கையையும் நம்பகத்தன்மையையும் உருவாக்கும். உணர்ச்சி பூர்வமான தொடர்பை அதிகப்படுத்துதல். கண்கள் நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்துற ஒரு முக்கியமான கருவி. சந்தோஷம், துக்கம், கோபம், ஆச்சரியம்னு எந்த உணர்வா இருந்தாலும் அது நம்மளோட கண்கள்ல பிரதிபலிக்கும். நீங்க ஒருத்தரோட கண்ண பார்க்கும்போது வெறும் வார்த்தைகளை மட்டும் இல்ல, அவங்களுடைய உண்மையான உணர்வுகளையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். உளவியல் ரீதியா பார்த்தா, கண் தொடர்பு மூலமா நம்மளோட மூளை மத்தவங்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கவும், அவங்க கூட ஒரு ஆழமான உணர்வு பிணைப்பை ஏற்படுத்திக்கவும் உதவி பண்ணுது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் கவலையா இருக்கும்போது அவங்க கண்கள்ல இருக்கிற அந்த சோகத்தை நம்ம கவனிக்க முடியும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க அவங்களோட கண்ணை பார்த்து பேசுறது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். கவனத்தையும் இருப்பையும் வெளிப்படுத்துதல். நீங்க ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேசும்போது நீங்க அவங்க பேச்ச முழுசா கவனிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த நொடியில நீங்க அவங்களோட இருக்கீங்கன்னு அவங்க உணருவாங்க. இது ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கிற மிக முக்கியமான மரியாதை. உளவியல் ரீதியா கண் தொடர்பு நம்மளோட கவனத்தை ஒருமுகப்படுத்தவும், நம்ம பேசுறவங்க மேல முழு ஈடுபாட்டோட இருக்கவும் உதவும். யாராவது உங்க அங்க கண்ணை பார்க்காம வேற எங்கேயாவது பார்த்தா, அவங்க உங்க பேச்ச சரியா கேட்கலன்னு, இல்லைன்னா அவங்களுக்கு உங்க மேல ஆர்வம் இல்லைன்னு தோணும். ஆனா நீங்க ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேசும்போது அவங்க ரொம்ப முக்கியமானவங்கன்னு நீங்க அவங்களுக்கு உணர்த்துறீங்க. முக்கோண முறை. இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக். ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேசும்போது, நீங்க அவங்களோட ஒரு கண்ணுல இருந்து இன்னொரு கண்ணுக்கு, அப்புறம் அவங்களோட நெத்தி பொட்டுக்கு ஒரு கற்பனையான முக்கோணத்தை உருவாக்குற மாதிரி உங்க பார்வையை மாத்திக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால நீங்க ரொம்ப தீவிரமாவோ இல்லைன்னா முறைக்கிற மாதிரியோ இல்லாம, ஒரு கம்ஃபர்டபிளான, அதே சமயத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண் தொடர்பை வச்சுக்க முடியும். உளவியல் நிபுணர்கள் சொல்றது என்னன்னா, இந்த டெக்னிக் ஒருத்தரோட கவனத்தை உங்க மேல வச்சுக்கவும், ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்தவும் உதவும். ஆனா இத ரொம்ப வேகமாவோ இல்லைன்னா அடிக்கடி பண்ணீங்கன்னா அது இயற்கைக்கு மாறான மாதிரி தெரியும். அதனால இத பார்த்து நிதானமா பண்ணுங்க. இயற்கையாக இருங்கள். ரொம்ப தீவிரமாவோ இல்லைன்னா ரொம்ப நேரமாவோ யாரையும் முறைச்சு பார்க்காதீங்க. உங்களுடைய கண் தொடர்பு இயற்கையாகவும் கம்ஃபர்டபிளாகவும் இருக்கணும். கேட்கும்போது அதிக கவனம் செலுத்துங்கள். மத்தவங்க பேசும்போது அவங்க கண்ணை பார்த்து கவனமா கேளுங்க. நீங்க அவங்க பேச்ச மதிக்கிறீங்கன்னு இது காட்டும். சரியான அளவு நேரம். பேசும்போதும் கேட்கும் போதும் ஒருத்தரோட கண்ணை ஒரு சில நொடிகள் பாருங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தா அது மத்தவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம். புன்னகைய பயன்படுத்துங்கள். உங்களுடைய கண் தொடர்போட ஒரு சின்ன புன்னகையை சேர்த்துக்கோங்க. இது உங்களை இன்னும் அணுகக்கூடியவராகவும் நட்பானவராகவும் காட்டும். வெவ்வேறு சூழ்நிலைகளை கவனியுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. சில பேர் நீண்ட நேரம் கண் தொடர்பை விரும்புவாங்க. சில பேருக்கு அது சங்கடமா இருக்கலாம். அதனால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க கண் தொடர்பை மாத்திக்கோங்க. பயிற்சி செய்யுங்கள். கண்ணாடியில உங்களை பார்த்து பேசும்போது உங்க கண் பார்வையை கவனியுங்க. நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போதும் இதை முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவுல நாம பார்த்த விஷயங்கள் உங்களுடைய உறவுகளிலும், நீங்க மத்தவங்களோட பழகுற விதத்திலையும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்புறேன்.
கண் தொடர்பு வெறும் ஒரு பார்வை இல்ல, அது ஒருத்தரோட மனசை தொடர ஒரு சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.